ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு சேஷன். இன்றைக்கி ஆப்கானிஸ்தானோட இந்தியாவோட உறவு எப்படி இருந்தது, இந்தியா எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் பொருளாதார அடிப்படையில் இந்தியானால் ஆப்கானிஸ்தானுக்கு எவ்வளோ நன்மைகள் ஏற்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம். இதை பற்றி பார்க்கணுன்னா இந்த ஒரு ஆர்டரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு $3 மில்லியன் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டலில் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்க அந்த பார்டரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், அது மட்டும் இல்லாத டெலிகம்யூனிகேஷன் போர்ட்டல், அது மாதிரி நிறைய இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2015 மோடி அவர் ஆப்கானிஸ்தானோட ஒரு பார்லிமெண்ட் இது பண்ணி கொடுக்குறாரு, ப்ராஜெக்டை இது பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபர்தர் இதை ரெண்டு நாட்டுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுது. எப்போனா 2011. அதுக்கப்புறம் 2019 அண்ட் 2020 அப்போது நடக்கிற ஒரு இதில் ரெண்டு நாட்டுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு $1 மில்லியன் செலவு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு டீ, காஃபி இந்த பொருட்களெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு நட்ஸ் வகைகளை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து போகிற பொருட்கள் எல்லாமே பாகிஸ்தானில் இருக்க கராச்சின்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து ரோட் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இதுதான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள ஒரு எக்கனாமிக்கல் ஒரு டிரான்சாக்ஷன்னு சொல்லலாம். இப்போது இது கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்க தாலிபான்னால் இது கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இந்த எக்கனாமிக்கல் ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ இதுன்னு தெரில. ஓகே, அடுத்தது இப்போ என்ன நடக்குது, இப்போ மக்கள்கள் எதை விரும்புகிறாங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்க விரும்புகிறாங்களா இல்லை வேறு கண்ட்ரிக்கு ஏன் போகணும் சொல்லி விரும்புகிறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரி அவங்க வேறு கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் 20 வருஷத்துக்கும் முன்னாடி எப்படி தாலிபான்கள் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கான்றாங்க. அது மட்டும் இல்லாத மறுபடியும் அந்த ஹார்ஷான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாத அங்கே இந்த கலவரம் ஆரம்பித்த நாள்லேருந்து யாராலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலவரம் ஆரம்பிக்கும் போதுன்னொடனே ஒரு சில பேர் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஏர்போர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியல. அவங்க அப்படி ரீச் ஆனாலும் அந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 5000 to 6000 பேர் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி சில பேர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே உயிர் இருந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு ஆப்கானிஸ்தானில். அதுக்கப்புறம் இந்தியா இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, அங்கே இருக்கிற இந்தியன் ஹிந்துஸ் அண்டு சிக்கிம்ஸ் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் அங்கே இருக்கிறாங்களோ அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அதாவது மிலிட்ரி ஃப்ளைட்டை அனுப்பிச்சு அவங்க எல்லோரும் இங்கே கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரெஸ்கியூ இப்போ நடந்துகிட்ருக்கு. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே கமர்ஷியல் ஃப்ளைட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஃப்ளைட்ஸ் கிட்ட நிறுத்த, அதாவது அங்கே இல்லை. இப்போது 2 நாள் முன்னாடி அந்த ஒரு கலவரத்தில் எல்லோரும் அந்த ஃப்ளைட்டில் ஏற போயிருக்காங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தாலிபான் ஃபயரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபயரிங்னால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாத கோவிட் இருக்கிறதுனால
கம்பல்சரி வந்து கோவிட் டெஸ்ட்டு எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளைட்டில் அனுமதிக்கிறாங்கன்னு இன்னொரு செய்தி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன தான் நடக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸ்டே டியூன் வித் சேஷன்.